இன்னைக்கு கிழங்கா மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கிழங்கா மீன் வறுவலுக்கு கிழங்கா மீனோட வால் பகுதி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், பூண்டை இடித்து சேர்த்துருக்கேன். நீங்கள் பூண்டு பேஸ்ட் இருந்தால் சேர்த்துக்குங்க. இதில் மிளகாய்த்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் அந்த மிளகாயெல்லாம் வந்து மீனில் சாறல, அதனால் கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நல்லா மசாலாலாம் உள்ளே சாரும். மீனில் வாலில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கீரல் போட்டிருக்கேன் மசாலாலாம் உள்ளே சாறுறதுக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. நம்ம எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி இந்த மாதிரி எடுத்து அதில் கொஞ்சம் பொடி பொடியாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை ஒரு 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறதுனால இந்த மசாலாலாம் எண்ணெயில் பிரிஞ்சு வராது. நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது மசாலா வந்து எண்ணெயில் பிரிஞ்சு வராது. நீங்கள் அரிசி மாவு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை அரிசி மாவு 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இரும்பு கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானது நம்ம எடுத்து வச்ச மீன்களை போடணும். இப்போ கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறனால பாருங்கள் அந்த மசாலா வந்து எண்ணெயில் பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி மீன்கள், இந்த மாதிரி சின்ன மீன்களுக்கு வந்து நீங்கள் வந்து பூண்டு பேஸ்ட்டு மட்டும் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி சிறு மீன்கள், குளத்து மீன், ஏரி மீன், அந்த மாதிரி மீன்களுக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து பூண்டு பேஸ்ட் மட்டும் தான் சேர்ப்பாங்க. அப்போ தான் அந்த மீனோட ஒரிஜினல் டேஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும். இஞ்சி சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வெறும் பூண்டு மட்டும் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். மீனோட சுவை உங்களுக்கு அப்போ தான் தெரியும். இஞ்சி சேர்க்கும் போது அந்த இஞ்சி வாடை தான் உங்களுக்கு தெரியுமே தவிர ஒரிஜினல் மீன் வாசம் வந்து உங்களுக்கு தெரியாது. சில பெரிய கடல் மீன்களுக்கு வேணால் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதில் வந்து எந்த டேஸ்ட்டுமே இருக்காது. அந்த மாதிரி மீன்களுக்கு வேணால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப அருமையாக இருந்தது. ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் சாப்பிட்ற மாதிரியே ரொம்ப முறுமுறுன்னு சூப்பராக இருந்தது. அதில் கருவேப்பிலெல்லாம் கட் பண்ணி போடும்போது அதுவும் எண்ணெயில் பொரிஞ்சு நல்ல வாசமாக இருக்கும். எப்பொழுதுமே மீன் வறுவலுக்கு இந்த மாதிரி பொடியாக கருவேப்பிலை நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணும்போது போட்டுக்குங்க. நல்லா திருப்பி போட்டு வேக வைங்க. எடுத்துடலாம். இல்லை மொறு மொறுன்னு அருமையான கிழங்கா மீன் வறுவல் ரெடி.